அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 27/6/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் இது ரெண்டுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கான். அன்னம் போட்ட கோடு நீ தாண்டப்படாது அப்படின்னு ஒரு கோட்டை போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து பார்த்திங்கன்னா நேற்று தாண்டிட்டு முடியும் போது சாரிப்பா அப்படின்ட்டு திருப்பி மேலே வந்துட்டான். பயங்கர ஃப்ளாட்டாக 0.04% மட்டுமே வந்து பாசிட்டிவாக முடிச்சிருக்கு. அடுத்து எஸ்என்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கான். ஒரு 0.16% வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இட் இஸ் ஆல்சோ எ சைன் ஆஃப் கன்சாலிடேஷன் தான். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.25% வந்து மேலே ஏறி முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் மாதிரி எனக்கு தோணுது. அவன் ஆல் டைம் ஹையை தாண்டுற வரைக்கும் நான் அவனை நம்ப மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு பாருங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இங்கே ப்ரைஸ் இப்படி வருது, லைட்டாக ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இப்படி கீழே வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. அப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் பேரிஷாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் விக்ஸ் அப்படிங்கிறது அதெல்லாம் இல்லை, நான் பேரிஷாலாம் மாற மாட்டேன், இது சும்மா கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான், நான் மேலே போயிடுவேன் அப்படின்ட்டு மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகும்போது விக்ஸ் அப்படிங்கிறது 2% கீழே விழுந்திருக்கு. இட் இஸ் எ வெரி குட் பாசிட்டிவ் சைன் தான். இந்த விக்ஸ் ஏறாத வரைக்கும் ஒரு 13-14 போகாத வரைக்கும் நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவிட்டி ஆர் கன்சாலிடேஷன் மட்டுமே எதிர்பார்க்கலாம். அடுத்து யூஎஸோட 10 இயர் பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஏறிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் ஒரு மறுபூசு கேண்டில் போட்டு மேலே ஏறி இருக்கான். 4.3 அப்படின்னு போட்டிருக்கான். எக்கனாமிக் காலண்டரில் வந்து ஏதோ ஒரு நியூஸ் தான் அதை பாதிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமான நியூஸ் வந்துச்சு. ஒன்று வந்து பில்டிங் பெர்மிட்ஸு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹோம் சேல்ஸ் டேட்டா. இது ரெண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோம் சேல்ஸ் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் பில்டிங் பர்மிட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. ரெண்டுமே கொஞ்சம் கான்ட்ராஸ்டான வியூவில் வந்திருக்கு. மேபி இதை தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கணும், பில்டிங் பர்மிட்ஸுமே கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நடக்காதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு கீழே விழுந்திருக்கு. அண்ட் மார்க்கெட் கீழே விழுல உங்களுக்கு வந்து பாண்டில் வந்து மேலே ஏறி இருக்குது. மேபி அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த பில்டிங் பர்மிட்ஸ் டேட்டாவாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த யூஎஸ் மார்க்கெட்டு அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. அவன் வந்து கன்சல்டேஷன் மோடில் தான் இருக்கான். எப்போ வேணாலும் நான் நெகட்டிவ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் விக்ஸ் வந்து இப்போதைக்கு அதை இன்டர்பிரட் பண்ணலை. ஸோ நம்ம பொறுமையாக இருக்கலாம். அடுத்து நம்ம ஏடிஆர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் அண்டு விப்ரோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா விப்ரோ ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கு. இன்ஃபோசிஸ் வந்து -0.68% நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. இங்கே ஓகே விப்ரோ வந்து ஃப்ளாட்டாக ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா விப்ரோ லைட்டாக மேலே ஏறி இருக்கான் அண்ட் இன்ஃபி வந்து லைட்டாக கீழே இறங்கியிருக்கான். ஸோ இதை வந்து கைண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்ஃபோசிஸ் தான் உங்களுக்கு வெயிட்டேஜ், அங்கே வந்து விப்ரோவுக்கு பெரிய வெயிட்டேஜ் கிடையாது. அண்ட் ஐசிஐசி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசி வந்து 0.38 பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஹெச்டிஎஃப்சி 0.09% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி ஓகே ஐசிஐசி வந்து 1.6% பாசிட்டிவ்ங்க. இங்கே பாருங்கள் வெறும் 0.38 தான். ஹெச்டிஎஃப்சி வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கான். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து -0.5% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கான். ஸோ ஏடிஆருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெகட்டிவிட்டி அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. பெரிய பாசிட்டிவிட்டி ஒன்றுமே தெரில ஏடிஆரை பொறுத்த வரைக்கும். அடுத்து எஃப்ஐஐ இவங்களுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, நல்லா தானப்பா இருந்த அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது. திடீர்னு 3500 கோடி வந்து செல் பண்ணிட்டாங்க. அண்ட் டிஐ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக 5000 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் இன்ஸ்டியூஷன் ஃப்ளோ ஸ்டில் பாசிட்டிவாக தான் இருக்குது. இருந்தாலுமே எஃப்ஐஐ செல்லிங் வந்து ஒரு சின்ன கன்சர்ன் தான். மேபி மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக வந்து மேலே ஏற்றி கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு தடைக்கல்லாக இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இப்போதைக்கு வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். எல்லாமே சிவப்பு பாயிண்ட் தான் இருக்கிற. சில இண்டெக்ஸ் மட்டும் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஓப்பனாக இருக்க எல்லா இண்டெக்ஸுமே உங்களுக்கு மோஸ்ட்லி ரெட்டாக தான் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள் யூஎஸோட டவ் ஜோன்ஸ் வந்து 0.27 நெகட்டிவ், உங்களுக்கு வந்து நாஸ்டாக் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.39 நெகட்டிவ். ஐ மீன் இது வந்து S&P 300 நெகட்டிவ், நாஸ்டாக் வந்து 0.5% நெகட்டிவ். அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். ஏஷியன் மார்க்கெட்டில் பாருங்கள் நிக்கி நெகட்டிவ், தைவான் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கான். ஆனால் இவன் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி 1% 2% அப்படின்னு தான் ஏறி இறங்கிட்டு இருப்பான். இவனை நம்ம வந்து கன்சிடரே பண்ண வேணாம். ஸோ குளோபலி ஏதோ சம்திங் இஸ் பிக், ஏதோ தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர நெகட்டிவிட்டி காரணமாக இருக்குது. ஆனாலுமே நம்ம கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறவன் அசால்ட் ஆறுமுகமாக ஒரு 23,798 அப்படின்ட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 பாயிண்ட் மட்டுமே கேப் டவுனை காமிக்கிறான். இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு கேப் டவுனாக நீங்கள் நம்பிடாதீங்க. வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருந்தாலும் சரி நம்ம மார்க்கெட் வந்து பயங்கர புல்லிஷாக தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்கலாம். அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து இது எல்லாத்தையுமே நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அனலைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பாசிட்டிவாக தாங்க இருக்கேன். பெரிய நெகட்டிவிட்டி நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் ஃபால்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஃபாலுமே அதாவது இந்த கேப் டவுனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பை ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் நான் நிறையா லைன்ஸ் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து இதை இன்டர்பிரட் பண்ணுறேன் புரிகிற மாதிரி. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நேற்றத்தோட டெய்லி சிபிஆர் ஓகேங்களா. அது வந்து ஒரு அசனிங் சிபிஆர்னா இதுதான் ப்ரீவியஸ் டேயோட சிபிஆராக இருந்துச்சு. இங்கே இருக்கிறது வீக்லி சிபிஆர். ப்ரைஸ் வீக்லி சிபிஆருக்கு மேலே இருக்குது. இது வீக்லியோட R1 அதுக்கு மேலே இருக்குது. இது வீக்லியோட R2 அதுக்கும் மேலே இருக்குது. ஸோ வீக்லியோட R2க்கு மேலே இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
மந்த்லியோட R2 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது R2. ஸோ வீக்லியோட R2க்கு மேலே இருக்குது, மந்த்லியோட R2க்கு மேலே இருக்குது. ப்ரைஸ் இதை தாண்டி கீழே வராத வரைக்கும் கண்டிப்பாக நெகட்டிவ் கிடையாது. இப்போ வந்து ஓப்பனிங் எங்கே ஆக போகுது, இது கிட்ட தான் ஆக போகுது. ஸோ ஓப்பனிங் கேண்டில் கீழே வந்தாலுமே ஐ வில் நாட் பி பியரிஷ் ஆன் த மார்க்கெட்ஸ். ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட் கிடச்சி மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் டிசிசிவாக வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையுமே சஸ்டெயின் பண்ணி சர்பாஸ் பண்ணி போயிருக்கு அண்ட் சஸ்டெயினுமே ஆயிருக்கு, அது கீழெலாம் வரல. ஸோ இது என்னதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பையர்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க, ப்ரைஸை மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு இது சொல்லுது. அண்ட் லெட் பை மெனி ஆஃப் த இண்டிசஸ், நாட் அன் இண்டிவிஜுவல் ஸ்டாக். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மட்டும் ரொம்ப பாசிட்டிவாக இருந்த மாதிரி நேற்று தெரியும், கிட்டத்தட்ட 4% ஏறி இருந்தால், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் இதுதான் செக்டார் வைஸ் பாருங்கள், உங்களுக்கு ஒரு 5-6 செக்டார் மட்டும் தான் நெகட்டிவாக இருந்திருக்கு. அதில் வந்து ரியாலிட்டி அண்ட் மெட்டல் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருந்திருக்கு. டு த எக்ஸ்டென்ட் வந்து ஆட்டோவுமே மற்ற எல்லாமே ஃப்ளாட்டாக முடிச்சிருக்காங்க, நிறையா செக்டர்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, அதனால் இது வந்து ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் ரேலி இருந்தாலுமே, அதனால் நிஃப்டி ஹெவி வெயிட்டானால மேலே போயிருந்தாலுமே ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டே பாசிட்டிவாக தான் இருக்குது. அதனால் நம்ம இப்போ நெகட்டிவாக இருக்க வேண்டிய எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதே சமயம் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த 23,900 அப்படிங்கிறது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வீக்லியோட R3. இந்த இடம் வந்து மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. இன்றைக்கி மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது இருக்கும். அது எந்த அளவுக்கு ஆகும் அப்படிங்கிறத நம்ம டுமாரோ CPR வச்சு பார்த்துடலாம். இப்போதைக்கு மார்க்கெட் பயங்கர புல்லிஷாக தான் இருக்குது. எஸ், இது தாங்க டுமாரோ CPR. இங்கே பார்த்தீங்களா, இப்போ எங்கே ஓப்பன் ஆக போகிறான், அவன் 800 கிட்ட ஓப்பன் ஆக போகிறான். 800 கிட்டனா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து ஓகே. இங்கே வந்து 814 காமிச்சாலுமே உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ப்ளஸிங் 868 தான். ஓகே, ஒரு 70 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப்டன் ஓப்பன் ஆகிறான். ஸோ அரௌண்ட் 800 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறாங்க. ஓகேங்களா, அப்போ 800 ரேஞ்சில் ஓப்பன் ஆனான்னா இந்த இடம் இந்த CPR விட்டு கீழே போனாலும் நான் பியரிஷாக இருக்க மாட்டேன். அவன் எப்போ S1ஐயும் தாண்டி கீழே போகிறானோ அப்போவும் நான் பியரிஷாக இருக்க மாட்டேன். இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாகவே நான் பியரிஷாக இருக்க போகிறதில்ல. என்ன கேப் அப் வந்தாலும் சரி, என்ன கேப் டவுன் வந்தாலுமே சரி, கண்டிப்பாக மார்க்கெட் புல் பேக் அப்படிங்கிறது இருக்கத்தான் போகுது. அதே சமயத்தில் அந்த புல் பேக் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சுன்னு வைங்களேன், நான் கண்டிப்பாக பேரிஷ் ஆயிடுவேன். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் R1க்கும் S1க்கும் இடையில தான் கண்டிப்பாக முடிக்க போகுது. இது ஏதோ பெரிய கம்பசூத்திரம்லாம் நினைக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரேஞ்சு, ஒரு 220 பாயிண்ட் ரேஞ்சு, இதுக்குள்ளே தான் முடிக்கும். இதுக்குள்ளே எங்கே ரிவர்சல் எடுக்குது அப்படிங்கிறத கணிக்கிறது மூலமாக இன்ட்ராடேல நம்ம ஈஸியாக வந்து ப்ராஃபிட் பண்ணிட முடியும். அதுக்கு உதவுறது தான் இந்த CPR இண்டிகேட்டர். CPR இண்டிகேட்டர் என்ன சொல்லுது, வைடு CPR ஃபார்ம் ஆயிருக்கு, அப்போ ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆக போகுது அப்படிங்கிறத அது சொல்லுது. மோஸ்ட்லி அது வந்து S1க்கும் R1க்கும் இடையில தான் இருக்கணும். அண்ட் இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கும் R1க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தட் இந்த ப்ரீவியஸ் டே ஹையே நிஃப்டிக்கு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. இந்த கேப் டவுன்லேருந்து ப்ரைஸ் இங்கே போச்சுன்னா ரிவர்சல் ஆகிறதுக்கு எல்லா சான்சஸுமே இருக்குது. அதே மாதிரி எடுத்த உடனே மார்க்கெட்டில் ஒரு ஃபால் வந்துச்சுன்னா பேனிக் ஆகி செல் பண்ணாதீங்க, மார்க்கெட் கீழே போகும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக ரிவர்சல் ஆயிடுவான். உங்களுக்கு ஒன்று இங்கேயே ரிவர்சல் ஆகும், அப்படி இல்லைனா ப்ரைஸ் ஃபர்தராக ஃபால் ஆச்சு அப்படின்னா S1ல் ரிவர்ஸ் ஆகும். இந்த 2 பாயிண்ட்டில் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் கண்டிப்பாக ரிவர்சல்ங்கிறது வரும். ஸோ இந்த மந்த்லியோட ஒரே நிமிஷம் இருங்க, வீக்லியோட ஒரு பிவட்டுமே அந்த இடத்துல இருக்குல்ல. எஸ், இங்கே பாருங்கள் 790 கிட்ட தான் வீக்லியோட பிவட்டுமே இருக்குது. அதாவது வீக்லியோட S2 வீக்லியோட R2, மந்த்லியோட R2, டெய்லி CPR இது எல்லாமே இந்த ஜோனில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 770லிருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 800 வரைக்கான அந்த ஜோனில் இருக்குது. இது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்க போகுது. ஸோ இங்கேருந்து ஃபால் வந்துச்சுன்னா அந்த ஃபால் அப்படியே வந்து பை ஆகி ஒரு மிகப்பெரிய க்ரீன் கேண்டெல்லாம் இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருமே எடுப்புலேயே ஒரு ஃபால் வந்துச்சுன்னா அவன் மார்க்கெட் கீழே போக போகிறான் நம்பி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. ப்ரைஸ் S1 ரிவர்சல் இஸ் அ ஹை ப்ராபபிள் ட்ரேட். இந்த ஜோனில் ரிவர்ஸ் ஆனாலுமே அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை வச்சு அதை பார்த்துக்குங்க. அண்ட் அதே மாதிரி ப்ரைஸ் மேலே போயிட்டு ப்ரீவியஸ் டே ஹை R1 ஆர் இந்த வீக்லியோட R3 இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனாலுமே அது ஹை ப்ராபபிள் ட்ரேட். இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ரிவர்சல் பேட்டர்னை மட்டும் பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகாது. இதுதான் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் பொசிஷனலாக ஒரே ஒரு சின்ன இது மட்டும் பார்த்துடலாம். செம்மையான ஒரு பிரேக் அவுட்டுங்க. கன்சிக்யூட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா 3 க்ரீன் கேண்டில் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ரிவர்ஸ் ஆகப்போ தான் போகுது. அண்ட் மேபி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பொசிஷனலாக மார்க்கெட் பயங்கர புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேஷன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 777 அப்படிங்கிறது நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். அதுவும் வந்து மிஸ் ஆகும்போது இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் போது நிஃப்டிக்கு. அடுத்து நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நிற்காமல் மேலே போயிட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லியோட R3வே அவன் டச் பண்ணிட்டான். ஸோ பயங்கர புல்லிஷாக தான் இருக்கான். ஸோ இந்த நேரத்தில் வர ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. அதுவுமே நம்ம கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி CPRல ஒரு அனாலிசிஸ் பண்ணிடலாம்.
எஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் அகைன் அசைனிங் சிபிஆர் வந்திருக்கு. இதை வந்து நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட இது வந்து நேற்றுத்தோடது நேற்றுல வந்து ஒரு அசைனிங் சிபிஆர் வந்துருந்துச்சு. அதே மாதிரி கன்சாலிடேஷன் தான். நிஃப்டியில் இதே மாதிரி தான் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் எதிர்பார்க்குறேன். எடுத்தோடனே கீழே போயிட்டு ஒரு ரிவர்சல் வந்து மேலே போயிட்டு அப்படியே கன்சாலிடேட்டே முடியுமா? நேற்று பேங்க் நிஃப்டியில் வந்த ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நான் இன்றைக்கி நிஃப்டியில் எதிர்பார்க்குறேன். அது நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வைடு சிபிஆர் அசனிங் சிபிஆர் கன்சாலிடேட் ஆகிட்டான். ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே லைட்டாக மேலே முடிஞ்சிருக்கான். மந்த்லியோட R3 நினைக்கிறேன். இது ஒரு நிமிடம். ஆமாங்க, மந்த்லியோட R3 பேங்க் நிஃப்டி வந்து பயங்கர புல்லிஷாக இருக்கனால மந்த்லியோட R3 டச் பண்ணிட்டான். அங்கேருந்து ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது வந்திருக்கு. அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸால் போக முடியலை. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த 53,000 மேலே தாண்டாத வரைக்குமே நான் வந்து பேங்க் நிஃப்டியில் மிகப்பெரிய மொமெண்டம் எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச ஃபர்தராக இந்த இடத்துல மார்க்கெட்டில் ஒரு கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஈவன் தோ மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது, அண்டர் கரண்ட் இஸ் புல்லிஷ் தான். உங்களுக்கு மார்க்கெட் ஃபர்தராக மேலே வரக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே ஒரு மிகப்பெரிய ரேலி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கன்சாலிடேஷனும் வேணும். ஒரு 2-3 நாளைக்கு கன்சாலிடேட் ஆனால் தான் ஃபர்தராக வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது இருக்க முடியும். ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்டு அசெண்டிங் சிபிஆர் வந்து ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அடுத்து நம்ம டுமாரோ சிபிஆரை பார்த்துடலாம். டுமாரோவில் என்ன வந்திருக்கு உங்களுக்கு? அகைன் அசெண்டிங் சிபிஆர், பட் திஸ் இஸ் அ மீடியம் சிபிஆர். ஓகேங்களா? இன்றைக்கி கேப் டவுன் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 0.3% பக்கமாக இது கேப் டவுன் ஆக போகுது. அப்படி ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கிட்டத்தட்ட S1 கிட்ட தான் ஓப்பன் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா வீக்லியோட R1 சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே வரதுக்கு எல்லா சான்சஸுமே இருக்குது. அன்டில் ஆர் அதர்வைஸ் இந்த ப்ரீவியஸ் டே லோ, இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து ப்ரீவியஸ் டேயோட லோ. இதை தாண்டுற வரைக்கும் நான் வந்து பேங்க் நிஃப்டியில் பீரிஷாக இருக்க மாட்டேன். மேபி இதை தாண்டுற பட்சத்தில் ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வரலாம். ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி பேங்க் நிஃப்டியில் பயங்கரமாக ரன் அப் ஆயிடுச்சு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சுன்னா ஒரு ஃபால் வரலாம். பட் ஸ்டில் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 52 ஒஸ்ட் கேஸில் 52,120 வரைக்கும் தான் வர முடியும். ஸோ இன்றைக்கி நான் பேங்க் நிஃப்டியில் எய்தர் கன்சாலிடேஷன் ஆர் ஒரு சின்ன நெகட்டிவ் பயாஸ் எதிர்பார்க்குறேன். பெரிய பாசிட்டிவிட்டியை பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்க்கல. அதே சமயம் இன்றைக்கி சப்போஸ் ப்ரைஸ் வந்து 53,000 மேலே தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 53,000 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ரிவர்ஸில் தான் நான் பேங்க் நிஃப்டியில் முதல்ல வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல இருக்க R1 ரிவர்சல் ஆர் வீக்லியில் இருக்கிற இந்த R1 ரிவர்சல் தான், இங்கே இருக்கிற டெய்லியில் வந்து S1 ரிவர்சல், வீக்லியோட R1 ரிவர்சல், இதுதான் ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்க போகுது ஃபஸ்ட்டு. அப்படி இல்லாமல் ப்ரைஸ் இங்கே சப்போஸ் மேலே வருதுன்னா இந்த சிபிஆர் ரிவர்சலுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் தான். ஏன்னா இந்த இடத்துல கன்சாலிடேஷன் ஆகிருக்கு. அண்ட் மார்க்கெட்டால் இந்த மந்த்லியோட R3 டெசிசிவாக பிரேக் அவுட் பண்ண முடியலை. ஸோ S1 ரிவர்சல் இஸ் அ ஹை ப்ராபபிள் ட்ரேட். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த இடம் கன்சாலிடேஷன் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆனாலுமே அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். அண்ட் சப்போஸ் மார்க்கெட் கீழே போச்சுன்னா இப்படி ட்ரெண்ட் ஆகிறதுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். ஸோ அந்த ட்ரெண்ட் ஆகிறத கொஞ்சம் மேபி நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ரிவர்சல் ட்ரேடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த இடத்துல இந்த மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு வைங்களேன், இப்படி மேலே போகணும்னு நினைக்கிறீங்க, திருப்பி வந்து இந்த இடத்துல உங்கள் டே லோ கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு கவுண்டர் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கலாம். மேபி இந்த ஸ்டாப் லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ எனக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் ப்ரிஃபர் பண்ணுற 3 ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா S1 ரிவர்சல் அண்ட் சிபிஆர் ரிவர்சல் அண்ட் உங்களுக்கு கீழே S1 ட்ரெண்டிங். இது 3 தான். அண்ட் பொசிஷனலாக இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அன்ஸ்டாப்பபிளாக மேலே மூவ் ஆகிட்டு இருக்கான். அண்ட் இந்த இடத்துல கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது தேவை. கன்சாலிடேஷன் இல்லாமல் ஃபர்தராக மார்க்கெட்டால் மேலே போயிட்டே இருக்க முடியாது. இதுவே சின்ன கன்சாலிடேஷன் தான். இந்த கன்சாலிடேஷனுக்கு இவ்வளோ பெரிய மூலம் வந்திருக்கக்கூடாது, ஆனாலுமே வந்திருக்கு. அது நம்ம மார்க்கெட்டோட பாசிட்டிவிட்டி காட்டுது. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் ஃபியூவல் கொஞ்சம் தீர்ந்துருக்கு. அந்த ஃபியூவலை ஏற்றுனா தான் மேலே போக முடியும். ஸோ கன்சாலிடேஷன் இஸ் ரெக்வைர்ட். இட் மேபி வித் நெகட்டிவ் பயாஸ். அதுக்காக நீங்கள் மார்க்கெட் நெகட்டிவாக திரும்பிடுச்சு, மார்க்கெட் கீழே உள்ள போகுது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கண்டிப்பாக மார்க்கெட்டில் புல் பேக் அப்படிங்கிறது இருக்கும். இட் இஸ் ஜஸ்ட் அ கன்சாலிடேஷன் அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட், ரிவர்சல் கிடையாது. ஸோ பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஃபர்தராக வந்து மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ரேலி அப்படி நம்ம எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 1 மாதத்துக்குமே மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. அது ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அண்டு இப்போ இன்றைக்கி டே பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் ரிவர்சல் ட்ரேடை வந்து ட்ரை பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியில் மேபி ரிவர்சல் ட்ரேட் ஆர் கீழே போகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே சான்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ இதோட நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் லிங்க் நம்ம ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.